தமிழ்நாட்டின் ஆல் டைம் ஃபேவரட் ஷோ கனாகாணும் காலங்கள் இப்ப புது நட்சத்திரங்களோட ஒரு புது சீசன் வெப் சீரிஸ் வடிவத்தில் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில் மட்டுமே ஸ்ட்ரீமிங் நவ. ஹலோ எவ்ரிபடி, ஐபிசி மங்கை வியூஸ்க்கு வணக்கம். நான் உங்கள் ஸ்வாதி கிருஷ்ணன். ஸோ இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். சம்மரில் வெயில் சுட்டு எரிச்சுக்கிட்டு இருக்கு, நம்ம அப்படியே குபு நம்ம நெருப்பு மாதிரி இருக்கோம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த விளம்பரத்துலலாம் வர மாதிரி நம்ம எனர்ஜியை ஸ்டாப் போட்டு சூரிய பகவான் குடிச்சிட்டு இருக்காரு. இந்த டைமில் நம்ம என்ன குடிக்கலாம், என்னென்ன ட்ரிங்க்லாம் குடிக்கலாம் வீட்டிலே செஞ்சு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ரெகுலராக நிறைய ஜூஸ் குடிக்கணும்னு தோணும், ஐஸ் போட்டு நிறைய ஜூஸ் குடிக்கணும் இந்த மாதிரிலாம் தோணும் இல்லையா? ஸோ அதுவே கொஞ்சம் ஹெல்த்தியாக என்ன மாதிரி டிஃப்ரெண்ட்டாக குடிக்கலாம் 6 பெஸ்ட் சம்மர் ட்ரிங்க்ஸ் தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஸோ வாரத்தில் 6 நாளில் ஒரு நாள் நீங்கள் இது குடிக்கலாம். இன்னொரு நாள் உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதையே திருப்பி செஞ்சு குடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சம்மர் ட்ரிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது மாம்பழ சீசன், எல்லா பக்கம் மாம்பழம் கிடைக்கும். ஸோ நல்ல மாம்பழமா இமாம் மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்குங்க. மாம்பழத்தில் நிறைய வகைகள் இருக்குது. ஸோ அதில் இமாம் மாம்பழம் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ என்ன மாம்பழம் பிடிக்குமோ அது ஒரு கப் எடுத்துட்டு கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் போட்டுட்டு கோகோனட் வாட்டரும் போட்டுட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளெண்ட் பண்ணிவிட்டு அது நீங்கள் அப்படியே ஸ்மூதி மாதிரி குடிக்கிறீங்க, ஸ்மூதி மாதிரி குடிக்க முடியும் அப்படின்னா குடிக்கலாம், இல்லைனா ஃபில்டர் பண்ணிட்டு குடிக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற எந்த ட்ரிங்க்லையுமே நீங்கள் சக்கரை போடணும் அப்படின்னு அவசியம் கிடையாதுங்க. அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே நீங்கள் குடிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாம்பழம், மின்ட், கோகோனட் வாட்டர், ஐஸ் கியூப்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி மாசா ஒரு ஜூஸ். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னோட பர்சனல் ஃபேவரட் இந்த ட்ரிங்க் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும். வாட்டர் மெலன் ஒரு கப்பை எடுத்துட்டு அதில் 1/2 டீஸ்பூன் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி அந்த லெமன் ஜூஸ் 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு மின்ட் லீவ்ஸை போட்டுட்டு ஐஸ் கியூப்ஸை போட்டு நல்லா அடிச்சுட்டு அதை அப்படியே குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஆக்சுவலி ஒரு ஃப்ரூட்டோட முழு சத்து கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் சக்கையை வடிக்காமல் அப்படியே குடிச்சிட்டிங்கன்னா முழு சத்து கிடைக்கும். அப்படி குடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறமா பழகிடும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த மின்ட் வாட்டர் மெலன் ஜூஸ் இந்த டைம்ல ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருக்கும், ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு. அடுத்ததான் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஸ்பைசியான ஒரு ட்ரிங்க் தான் குடிக்க போகிறோம். ஆமாங்க, பைனாப்பிள் வச்சு ஒரு கப் பைனாப்பிள் ஃபுல்லாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதில் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி ஊற்றிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் பெப்பர் எடுத்து போட்டு ஐஸ் கியூப் போட்டு நல்லா சட மிக்சியில் அடிச்சிங்கன்னா வாசனையே சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பைனாப்பிள் இருக்கிற கொஞ்சம் சோர்னஸ், அந்த புளிப்பு, அந்த ஹனியில் இருக்கிற இனிப்பு, அந்த காரமும் அந்த பைனாப்பிள் கலந்து ஒரு மாதிரி இருக்கும்ல அது, அதுக்கப்புறம் பெப்பரோட காரம், இதெல்லாம் சூப்பராக இருக்கும் குடிக்கிறதுக்கு. உடம்புக்கும் ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ஸ்மூதி மாதிரி குடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. குடிக்க முடியாது அப்படின்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணி குடிக்கலாம். அடுத்ததான் ரொம்ப சிம்பிளுங்க, லெமன் வச்சு 2 ஜூஸ் பார்க்க போகிறோம். ஸோ லெமன், மின்ட்டு, பெப்பர், சால்ட், வாட்டர், ஐஸ் கியூப்ஸ் இது 6மே போட்டு ஜக்கில் மிக்சி ஜக்கில் எல்லாம் போட்டு நல்லா அடித்து குடிச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். லெமன் நார்மலாகவே சம்மரில் எல்லாருமே குடிக்கக்கூடிய ஒரு ட்ரிங்க் தான், ஜூஸ் தான். ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்களேன். ஸோ எப்போவுமே சக்கரை அந்த மாதிரிலாம் போட்டு குடிக்கிறோம், அதுக்கு பதிலாக லெமன், மின்ட்டு, பெப்பர், சால்ட், வாட்டர் நல்லா கலக்கி, நல்லா ரைம்ஸ் மாதிரி சொன்னேன்னா நல்லா கலக்கி மிக்சியில் அடித்து குடிங்க ஐஸ் கியூப் போட்டு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக லெமன் ஜூஸில் சியா சீட்ஸ் போடலாம். சியா சீட்ஸ் எல்லா பக்கமும் கிடைக்கும். நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிங்க அப்படின்னா அழகாக இருந்துரும். அது போட்டு நீங்கள் குடிச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும், ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். 5வது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிளான ரொம்ப நல்ல ஒரு ட்ரிங்க். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கின்னுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பொதுவாகவே விட்டமின் சி கண்டென்ட் எந்த ஃப்ரூட்ஸில் அதிகமாக இருக்கோ அந்த ஃப்ரூட் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. இந்த வெயிலில் ஸ்கின் கருக்கும், சோர்வடியும், நம்மளே சோர்வடைஞ்சிருவோம். ஸோ அதுக்கு இந்த ட்ரிங்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வயிற்று பிரச்சனைக்கும் இந்த ட்ரிங்க் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். என்ன ட்ரிங்க் அப்படின்னா, ஆரஞ்சு இருக்கீங்களா, ஒரு கப் ஃபுல்லாக ஆரஞ்சு, ஒரு டம்ளர் ஃபுல்லாக கோகோனட் வாட்டர், ரெண்டுமே கலந்து ஐஸ் கியூப்ஸ் வேணும்னா ஐஸ் கியூப்ஸ் போட்டு நல்லா மிக்சியில் அடித்து நீங்கள் அப்படியே குடிச்சிங்கன்னா அமிர்தமாக இருக்கும். இது வயிற்றுக்கு ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது, இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு புத்துணர்ச்சியாக ஃபீல் பண்ண வைக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த ட்ரிங்க் எல்லாமே நீங்கள் இந்த லஞ்ச் சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 1/2 hour கேப் விட்டு லைட்டாக பசிக்கும்ல அந்த டைம் குடிச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லதாக இருக்கும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ஜூஸ்.
ஆறாவது ட்ரிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் மாக்டைல் ஃபார் சம்மர் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃப்ரூட் மாக்டைல் ஃபார் சம்மர் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் குடிக்க, உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த 11 o'clock 12 o'clock இந்த ஹை டைமில் வெயில் சுளிர் நடிக்கும் போது குடிச்சிங்கன்னா இதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இது எப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 1/2 cup ஆஃப் பைனாப்பிள், 1/2 cup வாட்டர்மெலன், 1/2 cup மேங்கோ, இது மூணுமே அரை கப்பு எடுத்து ஜாரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் இல்லை 1/2 டேபிள் ஸ்பூன், அப்போ உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஹனியை ஊற்றிட்டு ஐஸ் கியூப் போட்டுட்டு மிக்சியில் அடிச்சிட்டிங்க அப்படின்னா பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நானும் இந்த என்ன வாட்டர்மெலன் பைனாப்பிள் மேங்கோ காம்பினேஷனே சரியில்லையே அப்படின்னு டவுட்டோட தான் மிக்சியில் அடித்தேன். ஆனால் குடிக்கும் போது சூப்பராக இருந்துச்சு அண்ட் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. ஸோ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு 11 o'clock and 12 o'clock நீங்கள் இது குடிச்சிங்க அப்படின்னா பயங்கரமாக உங்களுக்கு ஃபுல்ஃபில்லிங்காக வந்து ஃபீல் ஆகும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஃப்ரூட் ஜூஸஸ் எல்லாமே சம்மருக்கு ரொம்ப பெஸ்ட்டான ட்ரிங்க்கு. ஸோ ரெகுலர் ஜூஸஸோட இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது சம்மருக்காக மட்டும் இல்லை, உங்கள் உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ஸ்கின்னுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ ரெகுலர் பேட்டர்னில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். அண்ட் டெஃபினட்டாக வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு பண்ணுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். until then bye from ஸ்வாதி கிருஷ்ணன். மறக்காம ஐபிசி மங்கைக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப ரெக்கக்னிஷன் கிடைச்ச ஒரு சீரியல்னு பார்த்தீங்கன்னா ரோஜா சத்யா அண்ட் இப்போ ரீசெண்டாக ஈரமான ரோஜாவே.